ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். யூஎஸ்லேருந்து வந்த இது மார்ச் 4th மதுரை டு சென்னை, சென்னை டு துபாய், துபாய் டு வாஷிங்டன், வாஷிங்டன்லேருந்து என் டாக்டர் யூஷுவலாக பிக்கப் பண்ணிட்டு போவாள். அதான் என்னுடைய ஐட்னரி. பட் இந்த தடவை வாரனால எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. மார்னிங் 10 o'clock ஃபோன் பண்ணி இன்றைக்கி நியூயார்க்குக்கு ஃப்ளைட் இருக்குது, நீங்கள் உடனே கிளம்பி வந்தால் நியூயார்க் வந்தால் நான் அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் பிட்ஸ்பர்க்குக்கு அப்படின்னு சொன்ன உடனே அடித்து பிடிச்சி வீட்டெல்லாம் ஒழிச்சோமா இல்லையான்னு சொல்லிட்டு போட்டு டக்கன்னு கிளம்பினோம். எங்களுக்கு நைட் 3:30க்கு தான் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு. பட் வந்து மத்தியானம் 1:30க்கே நாங்கள் வந்து சென்னை வராப்பில் இருந்தது. ஏன்னா ஈவினிங் 2 இண்டிகோலையும் டிக்கெட் கிடைக்கல. நைட்டு 1 புக் பண்ணி டக்குன்னு சென்னை வந்து சென்னையில் என் டாக்டர் வந்து ஜிஆர்டியில் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தா. ஏன்னா லாங் ஹவர்ஸ் ட்ராவல், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு நான் காலையில் துபாய்க்கு வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து 1:30க்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்தது, சர்வீஸ் நல்லா இருந்தது. பட் துபாய்க்கு வந்து ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஷெட்யூல்டு படி 3:30க்கு வந்து 6:30க்கு துபாய் வந்தாச்சு. 9:30க்கு தான் எங்களுக்கு துபாயிலேருந்து நியூயார்க்கு ஃப்ளைட்டு. ரொம்ப வந்து இந்த ஜேர்னி வந்து ஒரு திகிலான அனுபவமாக தான் இருந்தது. ஏன்னா வாரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறப்பல தான் இருந்தது. நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து 10:30க்கு போர்ட் ஆகி ஃப்ளைட் கிளம்பவே இல்லை 1:30 வரைக்கும். என்ன ஆச்சுன்னு பார்த்தா அங்கே பக்கத்தில் திடீர்னு ஒரு இடத்துல மிசைல் அட்டாக்கு, ஏர் சிக்னல் கிடைக்கல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயம், திக்குன்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் ஃப்ளைட்லேயே உட்காந்துட்டு இருந்தோம். பட் வந்து அந்த ஃப்ளைட் கரெக்டாக 1:30க்கு கிளம்பி நேராக வந்து க்ரீக் ஏதென்ஸ் வந்தது. ஏதென்ஸ் யூரோப் கண்ட்ரிக்கு வந்தது. அங்கே திருப்பி எல்லா செக்இன் எல்லாமே முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு திருப்பி ஒரு 3 hours வெயிட் பண்ணி அங்கேருந்து 11 hours நியூயார்க்கில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக 4:30க்கு ஈவினிங் வர வேண்டியது. நாங்கள் வந்து நைட்டு வந்து 12:30க்கு தான் வந்தோம். என் டாக்டர் வந்து நியூயார்க்கில் ரூம் போட்டு வச்சு சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுருந்தா. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. ஆனால் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் டயத்துக்கு 11:30 மார்னிங் கிளம்பி இந்த ஊர் டயத்துக்கு நைட்டு வந்து சண்டே 12:30க்கு வந்திருக்கோம்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்போம். நிறைய டிரான்சிட் ஹவர்ஸ் இருந்தால் கூட எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இந்த தடவை. நிறைய சேஞ்சஸ்ஸு, லோக்கல் ஃப்ளைட்டு சேஞ்சஸ்ஸு. ஏன்னா பிட்ஸ்பர்க் குட்டி ஊர் மதுரை போல், அதனால் டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. அதனால் கொஞ்சம் வந்து எங்களுக்கு சிரமமாக இருக்கும் மாற்றுறதுக்கு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து டொமஸ்டிக் வரதுக்கு. அதனால தான் என் டாக்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. எப்பயுமே வாஷிங்டன் டு பிட்ஸ்பர்க் காரில் வந்துடுவோம். இந்த விட்டு நியூயார்க் டு பிட்ஸ்பர்க்கு பை ஃப்ளைட்டு. பட் வந்து வந்த நேரம் வந்து ஒரு ஸ்னோ ஸ்ட்ராம், எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல்டு. திருப்பி வேறு ஒரு ஏர்போர்ட் போய் வேறு ஏர்போர்ட்டில் திருப்பி லோக்கல் ஃப்ளைட் புக் பண்ணி திருப்பி நாங்கள் வந்து பிட்ஸ்பர்க்கு வந்தோம். பிட்ஸ்பர்க்லேயும் கரண்ட் இல்லை. வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரே குளிர் நடுக்கல். எனக்கு ஹீட்டர் இல்லை. அப்புறம் 5:30க்கு எப்படியோ கரண்ட் வந்தது. அப்புறம் தான் ஒரு நார்மல் லைஃப்க்கு வந்தது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தால் கூட என் பேரனை பார்த்த உடனே என்னுடைய எல்லா கஷ்டமும் பனி போல் கரைஞ்சிடுது. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நான் ட்ராவல் இதை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன்.